பொதுவாக உப்பா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தொடர்ந்து தவறாக தான் நம்ம சட்டம் பயன்படுத்தப்பட்டு கொண்டு உப்பா சட்டத்துடைய முக்கிய டார்கெட்டே முஸ்லீம் இளைஞர்கள் தான். உப்பா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவிலேயே 78% வழக்குகள் நிரூபிக்கப்படாம அவர்கள் விடுதலையாகிறாங்க. சுமூகமா போற நாட்டுல இந்த மாதிரி பேசலாமா? நீங்களே சொல்லுங்க. ஏன் பேசக்கூடாதுன்ற சர்வதேச அளவிலையும் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளும் அரபி மொழி என்பதை ஒரு பயங்கரவாதத்துடன் தொடர்பு ஒரு மொழியாவே சித்தரிக்கிறாங்க. திமுகவுக்கு ஆதரவு அளிங்க, திமுகவுக்கு தோல் கொடுத்து தோல் நெல்லுங்கன்னு சொல்ற ஜமாத்துல் உலமா சபை ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் நாடல? இப்ப டார்கெட் யாருன்னு நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாவே இந்த பேட்டி மூலம் உலமா சபைக்கு சொல்றது என்னன்னா, உங்களே குறி வைக்கப்பட்டிருக்கு இந்த அரசு. ஒருவேளை இவர்கள் இப்ப சுவடு மன்சூருடைய மகன்கள் ஒருவேளை குற்றம் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டா நீங்க உங்களோட நிலைப்பாடு போடுங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா திமுகவுடைய அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக ஜமாத்துல் உலமாவோ நீங்க சொல்ற கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்ல, திராவிட இயக்கத்துக்கும் தமிழக முஸ்லிம்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. இது ரத்த உறவு. சூடு சொரணை இல்லாம முஸ்லீம் தலைவர்கள் கூட்டணியில இருக்காங்க. முஸ்லீம் சமூகமே அப்படிதான் இருக்குன்ற. இப்ப இந்த உப்பா சட்டத்துல முஸ்லிம்களை கைது செய்த காரணம் என்னன்னா, ஒரு தலித்தை பிடித்து சுட்டு கொண்டுட்டு இவர் நக்சலைட்னு சொல்ல யாரும் பேச மாட்டோம். ஒரு இடதுசாரி தோழரை பிடித்து நீங்க சுட்டு கொண்டுட்டு இவர் மாவோயிஸ்ட்னு சொன்னா யாரும் பேச மாட்டோம். அப்படி ஒரு முஸ்லீம் மீது நீங்க யுஏபிஏ சட்டங்களை போட்டு சிறையை அடுத்து சொன்னா யாரும் பேச மாட்டாங்க. ஒரு வழக்கறிஞரை கொண்டு நீங்க அவருக்காக வாதாடணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் நமக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் முஸ்லீம் சமூகம் பதட்டத்தோட தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கு. துரதிருஷ்டவசமா அது இனி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா பயம். இப்ப நான் பேசிட்டு போறேன் இல்லையா, வீடியோவை நீங்க போட்ட உடனே எனக்கு 10 பேர் ஃபோன் பண்ணாங்க, இதெல்லாம் பேசாதீங்க நீ. தமிழகத்தின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நெவரஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்ஃபேர் பார்ட்டியின் முகமது கவுஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார், பெருமளவுல ஊடகத்துல வராத ஒரு செய்தி, குறைந்த அளவுக்கு வந்திருக்கு, பெருமளவுல வரல, பெருமளவு பேசவும் படலை இந்த சம்பவம். சுவடு ஆசிரியர் மன்சூர் அவருடைய மகன்கள் 2 பேரும் யுஏபிஏ சட்டத்தின் மூலமா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கைது நடவடிக்கை ஒரு அரசியலுடைய தாக்கமா இல்ல ஏற்கனவே ப்ரீ பிளானா பண்ணப்பட்டதா, என்ன மாதிரி சித்தரிக்கப்பட்டதா, என்ன மாதிரி இந்த சம்பவங்களை குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது ஆசிரியர் மன்சூர் அவருடைய 2 மகன்கள் அப்துல் ரஹ்மான், ஹமீத் ஹுசைன் சொல்லி 3 நபர்கள் தமிழ்நாடு காவல்துறையால் உப்பா சட்டத்தால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக தமிழ்நாடு அரசு அவர்கள் மீது போட்ட உப்பா சட்டத்தை திரும்ப பெறணும்ன்றதை நம்ம ஒரு கோரிக்கையை இந்த இடத்துல அரசுக்கு வைக்கிறோம். பொதுவாக உப்பா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தொடர்ந்து தவறாக தான் அந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான முஸ்லீம் இளைஞர்கள், உப்பா சட்டத்துடைய முக்கிய டார்கெட்டே முஸ்லீம் இளைஞர்கள் தான். அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் மீது உப்பா விழும். இதுதான் நார்த் இந்தியாவில் நடக்கும். இதெல்லாம் உப்பா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு புதுசு. ரொம்ப ரேராக போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு மாவோயிஸ்ட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டு கடந்த 2 ஆண்டுகள் முன்னாடி கேரளாவில் கொல்லப்பட்டாங்க. ஸோ அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் இங்கேருந்து சில தமிழ் அமைப்புகள் பங்கெடுத்திருந்தாங்க. அவர்கள் மீது இந்த அரசு உப்பா போட்டு ஒரு இல்லை. இப்போ இந்த சட்டம் இவங்க மேலே பாயறதுக்கு வேணும்னே பாயப்பட்டது. அதுதான் இப்போ அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது பார்த்தீங்கன்னா பெருசாக உப்பாவுடைய அடிப்படை என்னன்னா, நீங்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் உங்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். ரொம்ப கடுமையான சட்டம். எப்படி தடா பொடா இருந்தது, இப்போ தடா பொடா இல்லை.
இப்போ அதற்காக என்ன பண்ணா உப்பான்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பொதுவாகவே இந்தியாவில் எப்போல்லாம் தடா பொடா உப்பா போன்ற சட்டங்கள் கொண்டு வரப்படும், இந்த சட்டங்கள் எப்பவுமே ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் கூட குரலற்ற நபர்கள் மீது தான் இந்த சட்டம்லாம் பாயும். பெரும்பான்மை சமூகத்தின் மீதோ சில தங்களை வந்து ரொம்ப அறிவியல வளர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் மீதோ இவர்கள் குண்டு வச்சு ட்ரெயினே கவுந்தாலும் கூட இவர்கள் மீது உப்பா பாயாது. சாதாரண மக்கள் ஏதாவது பேசுனாங்க, ஏதாவது எமோஷன்ல வந்து சில ரிவெஞ்ச் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கருத்துக்களை சொன்னாங்கன்னு சொன்னா உடனே அவர் மேல வந்து உப்பா பாயும். உப்பாவை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து 78% வழக்குகள் அக்யூட்டல் ஆயிருக்கு. இங்க பிரச்சனை அதுதான். நீங்க ஒருத்தர் நபரை கைது செய்யறீங்க, அவர் தீவிரவாதத்தோட தொடர்பு இருக்கார் நீங்க சொல்லி கைது செய்து அவரை சிறைப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அதை நீங்க நிரூபிக்கணும். நிரூபிச்சு நீங்க அதுல தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா யாருக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உப்பா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவிலேயே 78% வழக்குகள் நிரூபிக்கப்படாம அவர்கள் விடுதலை ஆறாங்க. அந்த விடுதலை என்பது ஏதோ நேற்று கைது செய்து 15 நாள் 1 மாசத்துல ஆகிற விடுதலை இல்லை. அதான் இங்க பிரச்சனை. இந்த வழக்கு இடைவெளி ஆகுது. அது குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் விசாரணையே இல்லாம இவர்கள் வந்து தடுப்பு காவல் வைக்கப்படுறாங்க. அதுல இன்னொரு பிரச்சனைனா, இப்போ வந்து ஒரு காவல்துறை ஏதோ ஒரு வழக்குல உங்களை என்ன யாரையோ ஒருத்தர் கைது செய்துன்னு சொன்னா நீதிமன்றத்தில் காவல்துறை தான் நிரூபிக்கணும். காவல்துறை இவர் இந்த தவறை செய்தார் அப்படின்ற சாட்சியங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி நிரூபிக்கணும். ஆனா உப்பா சட்டத்தின் பொறுத்த வரைக்கும் காவல்துறை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, சம்பந்தப்பட்டவன் நிரூபிக்கணும். இப்ப நான் வந்து தீவிரவாதின்னு சொல்லி இந்த அரசு இந்த காவல்துறை எனக்கு கைது செய்துன்னு சொன்னா நான் தீவிரவாதி இல்லைன்றத யார் ப்ரூவ் பண்ணனா குற்றவாளி நிரூபிக்கணும். இது எப்படி சாத்தியமானது? நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டு போட்டு இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த சோடு மன்சூருங்கிறவர் யார், அவருடைய பின்புலம் என்ன? இவர் ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளா வந்து இவர் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறாரு. ஒரு மாத பத்திரிகை சோடுன்ற பத்திரிகை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு மொத்தம் 3 பசங்க. அதுல இந்த 2 பேர்ல வந்து ஒருத்தர் முனைவர் பட்டம் பெற்றவர், ஒருத்தர் அண்ணா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்றவர். இப்ப வந்து சோடு மன்சூரை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து போராட்ட காலங்கள் எல்லாம் நாங்க வந்து பார்த்திருக்கிறோம். மனித உரிமைக்கு ஆதரவாக தொடர்ந்து களங்கள்ல வேலை செய்தவர் தான் சோடு மன்சூர். இப்ப அவர் மேல சொல்லியிருக்க இப்போ இந்த கைதுல சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு என்பது நம்ம இங்க அதுதான் இங்க முக்கியம். எதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டாங்க போது அவருடைய ஒரு மகன் வந்து சர்வதேச அரசை அமைப்பதை குறித்து யூடியூப்ல பேசியிருக்கார். சர்வதேச அரசு, ஒரு இன்டர்நேஷனல் கவர்மெண்ட். இப்போ வந்து மாநிலம் இருக்கு, தேசிய அளவிலான அரசுகள் இருக்கு இல்லையா, இப்படி சர்வதேச அளவிலான ஒரு அரசை உருவாக்குவது குறித்து ஒரு கருத்தை இவர் பேசினார் அப்படின்ற இந்த கருத்தை பேசினார்னு சொல்லி. சர்வதேச அரசு அமையணும்னா அது எங்க அமையணும்னு, எதற்காக எந்த நாட்டுல அமையணும், எங்க அமையணும்னு அவர் பேசினார். இல்ல, அதாவது அந்த கருத்தெல்லாம் அதுல இல்ல. பொதுவா உங்களோட கருத்து என்னன்னா இந்த ஜனநாயக முறை வந்து தவறு இல்ல, அது பேச வேண்டிய தேவை இல்ல, இது ஒரு ஜனநாயக இல்ல, அதுவும் ஒரு கருத்து தானே. இப்ப நீங்க வந்து ஜனநாயகம் சரின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி பேச உரிமை இருக்கோ அப்படி இந்த ஜனநாயகம் தப்புன்னு சொல்லி பேச எனக்கு உரிமை இருக்குல்ல. தவறு இருந்தா தவறுன்னு சொல்லி பேசலாம் சொல்ல வரோம். இப்ப நீங்க உங்களுக்கு எப்படி இங்க பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உங்களுடைய கருத்தை பிரதிபலிப்பதற்கும் இந்த அரசியல் சட்டத்துல உரிமை இருக்கோ அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்கு. நீங்க ஓட்டு போடுன்னு சொல்றது உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ ஓட்டு போடாதன்னு சொல்வதற்கு உரிமை. இப்போ வந்து ஓட்டு இயந்திரத்துல நோட்டான்னு சொல்லி பட்டன் இருக்கு. எதுக்கு அந்த பட்டனு? நீங்க ஓட்டு போடக்கூடாது தவறுன்னு சொன்னா நோட்டா பட்டன் அங்க வைக்க கூடாது. நீங்க அப்ப நீங்க நோட்டா பட்டனோட அடிப்படை என்னன்னா நீங்க யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து அதை போட்டு போங்கன்றதுதான். இன்னைக்கு கூட சென்னையில நடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் 58% வாக்குகள் தான். அப்ப மீதி இருக்கக்கூடிய 42% மக்களுடைய நிலைமை என்ன? இவர்கள் இந்த ஜனநாயகத்தை ஏற்கலன்றது தானே. அப்ப ஒரு கருத்தியல் அது. சர்வதேச ஒரு தேசத்தை ஒரு அரசை அமைப்போம் அப்படின்ற ஒரு கருத்தியல். இப்ப எப்படி இங்க வந்து பெரியாரியம் என்பது இங்க மனித குலத்திற்கு ஒரு தீர்வுன்னு சொல்லி இங்க பேசுறாங்க இல்லையா. இப்ப அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக நான் அதிகாரத்துல இருந்தா பெரியாரிய தோழர் எல்லாரும் முடிச்சு சிறையில் அடைக்க முடியுமா? அப்படி பெரியாரியம் எப்படி இங்க ஒரு கருத்தியலா இருக்கோ அம்பேத்கரியம் எப்படி இங்க ஒரு கருத்தியலா இருக்கோ அப்படியாப்பட்ட ஒரு கருத்தியல் தான் அவர்கள் பேசினது. அவர்கள் பேசிய கருத்தியல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்துன்னு சொன்னால் பேசியவரை தான் கைது செய்யணும். அவர் வந்து இப்ப இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவு செய்து ஒரு செமினார் கிளாஸ்லாம் நடத்தினதா சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது மூளை செலவைன்னு சொன்னா நீங்க எதை மூளை செலவுன்னு சொல்றீங்க? அது தீவிரவாதத்துக்கு மூளை செலவு. என்ன தீவிரவாத செயல் நடந்தது? என்ன தீவிரவாத செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி தானே காவல்துறை கைது பண்றாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன்.
கோயம்புத்தூர் இல்ல நீங்க அந்த செமினார் நடந்துக்கிற ஏத்துக்கிறீங்களா? அது உண்மைதானே? செமினார் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. செமினார் நடக்குது, செமினார் நடந்திருக்கு, வாரம் செமினார் நடத்திருக்காங்க. பொதுவா இந்தியாவில பொறுத்த அதான் சொல்றேன், அதை நீங்க எப்படி தவறுன்னு சொல்லும் போது கருத்தியல் அங்க சந்தேகம் ஏற்படக்கூடிய வகையில தான் செமினார் நடந்திருக்கு. அரசியல் சட்டம் 21 படி நீங்க சார்ந்த கொள்கையை ஏற்று அதை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி இருக்கா இல்லையா? அதுக்கு இருக்கு, அனுமதி இருக்கு இல்லையா? தேசத்துக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. தேசத்துக்கு எதிரான என்ன? தேசத்துக்கு எதிரான மோடிக்கு எதிராக அதுதான் குற்றமே அங்க இருக்கு. மோடிக்கு எதிராக பேசுவது தேச துரோகமா? இங்க மோடிக்கு எதிராக அவர் பேசினாரா என்னன்னு தெரியல. ஆனா தேசத்திற்கு எதிராகனா இந்திய தேசத்திற்கு எதிராக பேசியிருக்காரு. இந்திய தேசத்துக்கு எதிராக இளைஞர்களுக்கு மூளைச்செலவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிதான் இந்த வழக்குல ஒரு குற்றம் சாட்டப்படுது. அதுதான் மூளைச்செலவு என்னன்னு கேக்குற கேள்வி. என்ன மூளைச்செலவுனா இங்க குண்டு வைக்க சொல்லி கத்து கொடுத்தாங்களா? ஒரு தீவிரவாதத்தை சொல்லி போதிச்சிருக்காங்களா? கத்து கொடுத்திருக்கலாம், போதிச்சிருக்கா, ப்ரூஃப் இல்ல. அந்த வழக்குலயே தீர்ப்பு வந்தாதானே அது என்னங்கிற முழுமையான விவரம் தெரியும். எப்போ வரும்னு சொல்றீங்கன்னா நீங்க இந்த விசாரணை இப்போ அசம்பாவிதம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையா கைது பண்ணிருக்கலாம். அதுதான் நீங்க அந்த பேசிய நபரை நீங்க கைது செஞ்சிருந்தீங்கன்னா இங்க பிரச்சனை இல்ல. நீங்க பேசிய நபரை விட்டுட்டு அவரையும் சேர்த்து அவங்க அப்பாவை கைது செஞ்சிருக்கீங்க. அதான் இங்க பிரச்சனையே. நீங்க அவரோட பையன் ஹுசைன் பேசியிருந்தாரு சொன்னா நீங்க அவரை கைது செய்திருந்தீங்கன்னா இங்க அவரு நீதிமன்ற வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளட்டும், அவர் தன்னை நிரபராதின்னு சொல்லி நிரூபிக்கணும், தாராளம் வரட்டும் சொல்லி இங்க சொல்லுவாங்க. அதுல யாரும் இதுல எதிர்கருத்து தெரிவிக்க போறா. தொடர்ந்து இந்த மாதிரி கைதுகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவங்களோட ஏதாவது பிரேமாஃபசி இருக்குன்னு சொன்னா அந்த பிரேமாஃபசியின் அடிப்படையில் கைது செய்தால் இந்த கைதுக்கு எதிராக யாரும் பேச போறது இல்லை. ஆனா இங்க நடந்துக்கிற கைது சம்பந்தமான அப்பாவை கைது செய்திருக்காங்க, அவருடைய சகோதரரை கைது செய்திருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப அவர் மகன் பேசுனது கைதை ஏத்துக்கிறீங்களா நீங்க? அது அவர் என்ன பேசினார் என்பது இங்க கீழ நீங்க நமக்கு இப்ப வரைக்கும் வந்திருக்கிற தகவல் படி அவர் சர்வதேச அரசை ஏற்படுத்துவது குறித்து பேசினார். அவர் ஜனநாயகம் தவறுன்னு சொல்றார், ஓட்டரசியல் தப்புன்றாரு. இப்படிதான் நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல். அவர் பயங்கரவாதத்தை போதித்தாரு. சுமூகமா போற நாட்டுல இந்த மாதிரி பேசலாமா? நீங்களே சொல்லுங்க. ஏன் பேசக்கூடாதுன்ற இது உங்க ரைட்ஸ். வாக்களிச்சு ஒரு மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த முறை தவறுனா அதை யார் ஏத்துக்குவாங்க? அதுதாங்க சொல்றேன். இது இந்த நாட்டோட அரசு சட்டம் கொடுத்துக்கிற உரிமைங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப நீங்க அரசியல் சட்டத்தை மாத்துங்க. அரசியல் சட்டத்துல நீங்க இவர்கள் பேசுறதுக்காக அரசியல் சட்டத்தை மாத்த முடியும். அதான் நீங்க சொல்ற அரசியல் சட்டத்தின் படிதான் நீங்க பேசியிருக்காங்க. அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? திரும்ப நான் அதான் சொன்னேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையை குறித்து நீங்கள் அதை பின்பற்றுவதற்கு, அதற்காக நீங்க அமைப்புகளை உருவாக்கி கொள்வதற்கு, அது சார்ந்த பிரச்சாரம் செய்வதற்கு அரசு சட்டத்தின் பிரிவு 21 உங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கு. அந்த உரிமையின் அடிப்படையில தான் அந்த உரிமை மீறக்கூடாதுன்னு தானே இந்த சட்டத்துல கைது பண்றாங்க. எப்படி சொல்றீங்க? அவர் உரிமை இப்ப ஒரு ஜனநாயக முறையில வாக்களித்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம், இருங்க, ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த முறை தவறுங்கிறீங்க. வேற எந்த முறையில நீங்க தலைவரை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க? இப்ப நான் இந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டவன், நான் இந்த முறை தவறுலாம் சொல்ல, நான் ஓட்டு போறேன், நான் அரசியல் அதுதான் இப்போ உங்களுக்கு அது பிடிச்சிருக்குல்ல பிரச்சனை. இது ஒரு கருத்தியல்ன்ற நான் புரிதுங்களா? எப்படி நான் ஓட்டு போடுறது என் உரிமைன்றனோ, ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு கொடுத்து பிரச்சாரம் பண்றனோ, தேர்தல் நேரங்கள் நான் உங்களால ஓட்டு போடுங்க, உங்களால நான் பிட் நோட்டீஸ் கொடுத்து ஓட்டு கேட்பது என்னோட உரிமையா இருக்கோ, அது ஒரு கருத்தியலா இருக்கோ. அப்படி ஓட்டு போடாதீங்க, இவெல்லாம் ஊழல்வாதியா இருக்கான், இவன் இந்த நாட்டை சுரண்டான், இந்த நாட்டோட இயற்கை வளங்களை அந்த விமர்சனங்கள் வைக்கலாம். இவர்கள் அததான் சொல்றேன். அவர்கள் இந்த ஜனநாயகம் வேணான்னு சொல்வதற்கு அடிப்படை காரணமே இதுதான். இந்த ஜனநாயகம் தவறு, சர்வதேச அடிப்படையில கிலாஃபா சட்டம் வேணும், ஒரு சரியா சட்டம் வேணும்ன்றதான் அவர்கள் பேசக்கூடியது. நான் நேற்று வரைக்கும் பல தோழர்கிட்ட பேசுவோம், அவங்க சொன்ன விஷயம் இவர்கள் இந்த இந்த மனநிலை கொண்டவர்கள் அப்படின்னும் போது, அப்ப அதை இது கருத்தியல் தானே, இது ஒரு ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜி தவறு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா இனி ஹிந்து ராஷ்டிர அமைப்பும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹிந்து ராஷ்டிர அமைப்பும் சொல்லி சொல்ல வருவீங்க, எந்த இந்த அரசு அது தவறுதான். அப்ப அது தவறுனா அதுல பேசுறவங்க நீங்க யூபிஐ அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அது கண்டிக்கத்தக்க விஷயம். அப்ப அங்கதான் இதை சொல்றோம், இது உள்நோக்கம் கொண்டது. தொடர்ந்து இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கிறாங்க. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு உளவுத்துறையில இருந்து ஒரு அழைப்பு வந்து, உங்களுக்கு எனக்கு வந்துட்டு அதுல பேசிய அதிகாரி சார் உங்களுக்கு அரபி தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு உடனே அந்த கேள்விக்கான அர்த்தம் புரியல. இல்லைங்க நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியல, சரியா இன்னொரு கேளுங்க அப்படின்னா. ஏன்னா பொதுவாக உளவுத்துறை அதிகாரி கேட்டா எங்க இருக்கீங்க, ஏதாவது நிகழ்ச்சி வச்சிருக்கீங்களா, இப்படிதான் கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இவரோட கேள்வி புதுசா அரபி தெரியுமா அப்படின்னு இருந்தது. அப்போ நான் கேட்டேன், அரபி தெரியுமா என்பது என்னங்க, இந்த கேள்விக்கான அடிப்படை என்ன, ஏன் இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க? இந்த கைதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், இதெல்லாம் கைதுக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு 2-3 மாதங்கள் முன்பு நடந்தது. அப்ப நான் கேட்க, அப்ப எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டில் இல்லை,
அமைதியா தான் இருக்கு. அப்போதான் இவர் என்னை தொடர்பு கொண்டு கேட்கிறார். இப்ப இந்த கேள்விக்கான அர்த்தம் எனக்கு புரியாதனால திரும்ப திரும்ப அவரான கேட்கிறேன், இந்த கேள்விக்கான நோக்கம் என்ன, காரணம் என்னன்னு சொல்லுங்கன்னா அவர் அதுக்கு பதிலே அவராண்ட இல்லை. அவர் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் வந்து மேலதிகாரிகள் கேட்க சொன்னாங்க சார், நாங்க கேட்டோம். மேலதிகாரிகள் கேட்க சொன்னாங்க, அது அவர்களுக்கும் தெரியாது, எந்த அதிகாரியும் அவருக்கும் தெரியாது. அப்படின்னா அந்த மேலதிகாரியை என்ன பேச சொல்லுங்க, நான் பதில் தர முடியாது வச்சுறேன். எனக்கு அந்த கேள்வி வந்து தொடர்ந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு. ஏன்னா சர்வதேச அளவிலையும் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளும் அரபி மொழி என்பதை ஒரு பயங்கரவாதத்துடன் தொடர்பு ஒரு மொழியாவே சித்தரிக்கிறாங்க. இப்போ அதற்காக தான் இவங்க என்ன பண்றாங்க, குரானை வந்து தீவிரவாதத்தை குரான் போதிக்குதுன்ற பிரச்சாரங்கள்லாம் இந்தியாவில் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு இந்துத்துவ அமைப்புகளால. அப்ப இதை தொடர்ந்து அந்த மன உளைச்சலால் நான் என்ன பண்றேன்னா, எனக்கு தெரிந்த ஒரு உளவுத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு சார் இந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்தது, இவர் வந்து இந்த எண்ணில் இருந்து அழைச்சிருக்காரு, இவர் உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு, யாருன்னு தெரியல, என்ன காரணம் கேட்டா அது ஒன்றும் இல்லை கவுஸ், ஆலிம்களை குறித்து விசாரிக்க சொன்னோம், மத போதகர்களை குறித்து விசாரிக்க சொன்னோம், அவர் தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்ட்டார். அப்போ என்னுடைய உளைச்சல் இன்னும் அதிகமாகுது. ஏன் வந்து மத தலைவர்களை குறித்து இவர்கள் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜமாத்துல் உலமான்னு சொல்லி தமிழ்நாடு அமைப்பு, இதுதான் மத அமைப்புகளுக்கான தலைமை அமைப்பார், அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அவர் சொன்ன அதோட ஒரு முக்கிய நிகழ்வு, ஆமா தமிழ்நாட்டில் பரவாயில்ல இந்த நடக்குது, எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க, இது என்ன நாமளும் விசாரிப்போம் அப்படின்றாங்க. அப்ப இதை தான் இந்த கைதோட நம்ம வந்து ஒரு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப இவர்கள் திட்டமிட்டு மத போதகர்களை, ஜமாத்துல் உலமா சபை என்ன சொன்னாங்க, ஜமாத்துல் உலமா நாங்க வந்து பேசுறோம், ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகிகள் பேசும். ஆமா, ஏன்னா இந்த கைதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரியே ஒரு இஸ்லாமிய மத போதகரை வந்து டார்கெட் பண்ணி ஒப்பிட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இல்ல இந்த சம்பவம் மட்டும் இல்ல, அதான் சொன்னேன், கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு இதே மாதிரி இன்னும் 2 மத போதகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்க பாரு, இவங்களாவது இந்த ஜனநாயகம் தவறுன்றாங்க, இந்த ஓட்டு முறை தப்புன்றாங்க, ஆனா இவர்கள் அதெல்லாம் பேசல. இவர்கள் கொரோனா டைம்ல ஆன்லைன்ல மத பிரச்சாரம், மத போதனைகளை விட பாடங்கள் எடுத்திருக்காங்க, மதர்சா பாடங்கள் இருக்கு இல்லையா, அரபி பாடங்களை கத்து கொடுத்திருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் தான். ஆமா, தமிழ்நாட்டில் இதே ட்ரிப்ளிகேன்ல சார்ந்தவங்க நடந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 மார்க்க போதனை, மத போதனைகள். இது வந்து உங்களுக்கு கால் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கைது செய்ய, ஆமா கைது நடந்திருக்கு. அதற்கு முன்னாடி இல்ல, இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது, என்னன்னா அந்த முன்னாடி கைது செய்யப்பட்ட மத போதகர்களுக்கும் அதுக்கு பின்பு உங்களுக்கு 2 மாசம் கழிச்சு போன் வருது, நீங்க வந்து ஜமாத்துல் உலமா சபை நாடி இந்த கருத்தை சொல்றீங்க, ஜமாத்துல் உலமா சபைக்கு இந்த விஷயங்கள் தெரியாம இருந்திருக்குமா? அதான் நான் தெரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்க, நான் சொன்னேன். அவரா நான் பேசும்போது ஆமா எங்களுக்கும் தகவல் வந்தது, பரவாயில்ல தமிழ்நாட்டில் இதை ஏன் வந்து திமுகவுக்கு ஆதரவு அளிங்க, திமுகவுக்கு தோல் கொடுத்து தோல் நில்லுங்கன்னு சொல்ற ஜமாத்துல் உலமா சபை ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் நாடல? இது வந்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஜமாத்துல் உலமாவை பார்த்து இல்ல, ஜமாத்துல் உலமா சபையை நான் உங்கள் மூலியமா நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நான் கேள்வி சரி, அதனாலதான் நம்ம ஜமாத்துல் உலமாவுக்கு நம்ம போன் பண்ணி சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா இவர்கள் ஆளுங்கட்சியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து அவர்கள் தவறு செய்யவில்லை, குற்றமற்றவர்கள்னு ஒரு சந்தேகம் வரப்போது, இவங்க முறையிடுறத தவறு இல்லைல்ல. 100% சரி, அதை ஜமாத்துல் உலமா செய்திருக்கணும், ஜமாத்துல் உலமா செய்திருக்கணும், அதில் மாற்று கருத்துலாம் எல்லாம் அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால்தான் அப்ப அவங்க தவறிய பட்சத்துல அவங்க குற்றம் செய்யப்பட்டவர்களாக தானே தோற்றம் தெரியும் வெளியே. கண்டிப்பா இப்ப இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களும் ஆவாங்கல்ல. இப்ப மதர்சா இப்ப இமாம்களை குறி வைக்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இமாம் கிடையாது, நான் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போலாம். ஏன்னா என் வீட்டில் என்னையே வர போறது, என் வீட்டில் உபா சட்டத்தில் எனக்கு கைது செய்யப்படுறதான் போறது கிடையாது. இப்ப டார்கெட் யாருன்னு நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாவே இந்த பேட்டி மூலம் அந்த உலமா சபைக்கு சொல்றேன், என்னன்னா உங்களே குறி வைக்கப்பட்டிருக்கு இந்த அரசு, இது தொடரும் சொல்றேன். ஏன்னு சொன்னா சமீபத்துல காவல்துறையோட மானிய கோரிக்கையின் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு புதிய ஒரு விஷயத்தை ATS சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு பிரிவை உருவாக்குவதற்கு ப்ரப்போசல் வைத்திருக்கிறார். அப்போ இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு உருவாக்குவேன்னு சொல்லும் பொழுதே வேண்டான்னு சொல்லி இங்க ஒரு கருத்தும் இருக்கு. ஏன் வந்து தேவையில்லாம அதை உருவாக்குறீங்க? தமிழ்நாட்டில் சிறப்பான முறையில் காவல்துறை பணி செய்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பான காவலர்கள், ரொம்ப மதிநுட்பம் கொண்ட நுண்ணறிவு திறன் கொண்ட காவலர்கள் இங்க இருக்கிறாங்க, இவர்களே போதுமானது, சிறப்பு பிரிவு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படியாப்பட்ட ஒரு கருத்தும் இங்க இருக்கும் பொழுது இந்த ATSன்ற இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு வேணும் சொல்வதற்கான ஒரு தளத்தை இந்த அரசு உருவாக்குதான்ற கேள்வி வருது. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, இந்த இடத்துல 4 தீவிரவாதி கைது, அந்த இடத்துல 5 தீவிரவாதி கைது, இந்த இடத்துல இத்தனை தீவிரவாதி கைதுன்னு சொன்னா, ஆமா தமிழ்நாட்டுல ATS தேவை, தீவிரவாதிகள் அதிகமா இருக்காங்க. ஏன்னா இதான் BJP சொல்லிட்டு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க தீவிரவாதிகள் இருக்கான், தீவிரவாத பயிற்சி கூடங்கள் நடக்குது,
இது இந்த அரசுக்கு அவமானம், இந்த அரசின் மீதான அவப்பெயருன்ற அரசு புரியல. ஆனா இவர்கள் அதுக்கு எதிராக என்ன செய்றாங்கன்னா, இவர்களுக்கு பதில் கொடுக்க முடியல இவங்களால. அப்ப நாங்க தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த நாங்க ஒரு சிறப்படியை உருவாக்குறோம்னு சொல்லி இந்த ஏடிஎஸ்ஐ உருவாக்குவதற்கான ஒரு தளத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒருவேளை இவர்கள் இப்ப சுவடு மன்சூருடைய மகன்கள் வந்து ஒருவேளை குற்றம் ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டா நீ உங்களோட நிலைப்பாடு தூக்குல போடுங்க. அதை யாரும் ஆதரிக்க போறது இல்லையே. இல்ல ஆதரிக்க போறது இல்ல. அப்ப இந்த ஏடிஎஸ் வர்றதுக்கு முதல்வருடைய சிறப்பான திட்டமா எடுத்துக்கலாம்ல. இது இல்லன்னு தாங்க சொல்றோம். நீங்க நான் என்ன கேக்குறேன், அங்க வந்து ஆதாரம் இல்ல. இப்ப இந்த வழக்குலயே நான் சொல்றேன். அப்ப நீங்க சொன்னா நீங்க பிஜேபி சொல்ற மாதிரி தீவிரவாத பூமியா தமிழ்நாடு இருக்குன்றீங்களா? நீங்க அப்படி நான் சொல்லல. இந்த வழக்குல நான் சொல்றேன், தமிழ்நாடுல மூளை இந்த வழக்குல முதல்வர் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு சிறப்பு பிரிவா அமைச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம்ல. அதுக்குதான் போலீஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல மாநில காவல்துறைக்கும் சம்பந்தம் இல்ல. மாநில அரசு தான் கைது செய்திருக்கு. கைது செய்தது தமிழ்நாடு போலீஸ். கைது செய்து போட்ட பிரிவு தான் யுஏபிஏ. இதே ரொம்ப புதுசா இருக்கு. பொதுவா வந்து மாநில அரசு வந்து யுஏபிஏல கைது செய்தெல்லாம் பெருசா வழக்கு போடாது. இங்க இருக்கிற சிஆர்பிசி ஐபிசி எல்லாம் வழக்கு போடும். உபா சட்டத்துல இந்த அரசு கைது செய்தது ரொம்ப புதுமையா இருக்கு. இப்போ ஏன்னா உபா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காவல்துறை இதை இனி விசாரிக்க முடியாது. இது அடுத்து எங்க போவோம்னா என்ஐஏ தான் விசாரிக்கப்படும். தொடர்ந்து என்ஐஏ செய்யற விஷயங்களும் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து உபா சட்டத்துல 78% வழக்குகள் நிரூபிக்காமே வந்து அக்யூட்டல் ஆகுதோ அதே மாதிரிதான் என்ஐஏ போடக்கூடிய வழக்குகளும் பெரும்பான்மையான வழக்குகள் கன்விக்ட் ஆகுறதே கிடையாது. குற்றம் நிரூபிக்கப்படுவதே இல்லை. 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுகள் கழித்து அவர்கள் விடுதலை செய்யறதுதான் வழக்கமா இருக்கு. இதை வைத்துதான் நாம சொல்றோம், நீங்க போடக்கூடிய இந்த சிறப்பு பிரிவுகள் எல்லாமே தகுதியற்றதா இருக்கு. என்ஐஏ தகுதியற்றதா இருக்கு. நீங்க போடக்கூடிய உபா சட்டங்கள் தகுதியற்றதா இருக்கு. உங்களுடைய தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு சவால் விடக்கூடிய அளவுல திறமையா இருக்காங்க. அப்ப நீங்க சொல்லதை பார்த்தா திமுகவுடைய அரசு வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து ஒரு தேவையில்லாத நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இது வந்து திமுக புதுசு இல்லைன்ற. திமுக இது புதுசு இல்ல. திமுக சமூக நீதி அரசு அவங்க தானே சொல்றாங்க. அந்த கேள்விதான் நாங்க இந்த சமூக நீதியில முஸ்லிம்களுக்கு சமூக நீதி அரசுக்கு எதிராக தான் ஜமாத்து ஆதரவா தான் ஜமாத்துல் உலமா சபை விழுந்து 24 மணி நேரம் பிரச்சனை. ஜமாத்துல் உலமா மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற 100% முஸ்லிம்கள்ல கூட்டணியில 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆமா, அவங்களே வாய் திறக்கல. இதை பத்தி அதான் சொல்றேன். ஜமாத்துல் உலமாவோ நீங்க சொல்ற கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்ல, திராவிட இயக்கத்துக்கும் தமிழக முஸ்லிம்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. இது ரத்த உறவு. திமுகவிற்கும் முஸ்லிம்களுக்குமான உறவு என்பது ரத்த உறவு. திமுக கட்சியை வளர்ப்பதற்கு அடிப்படையா மேடைகளை அமைத்து கொடுத்ததே முஸ்லிம் தலைவர்கள் தான். புரியுங்க? இப்ப என்னன்னா வளர்த்த கடை மாறல பாஞ்சதுன்ற கதை தான். திமுக இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாய் தங்களோட பெரிய ஒரு பலமா இருக்கு. இவர்கள் தங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வரக்கூடாதுன்னு விரும்புறாங்க. அதுவும் இவர்களால பிஜேபி எதிர்கொள்ள முடியல. ஹெச் ராஜா எதிர்கொள்ள முடியல, அண்ணாமலை எதிர்கொள்ள முடியல, சுப்பிரமணிய சாமியை எதிர்கொள்ள முடியல. அப்ப எதிர்கொள்ள முடியாத பொழுது அவர்களுக்கு தீனியா கொடுக்கணும்னு சொன்னா இங்க அடிமைகளா இருப்பது யாரு? முஸ்லிம்கள். இவனைதான் அடிக்கலாம், எவனோ கேட்க மாட்டான். இவனை கொல்லலாம், எவனோ கேட்க மாட்டான். நீங்க சமூக நீதியும் பேசலாம். அந்த சமூக நீதியில முஸ்லிம்களுக்கு பங்கு இருக்கான்னு கேட்டா அதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க. நாங்க முஸ்லிம்களால் ஓட்டு போட்டு தான் நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லுவாங்க. ஆனா முஸ்லிம்களுக்கு அந்த அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது நீங்க சொல்றது போல புதுமை இல்ல. சூடு சொரணை இல்லாம முஸ்லிம் தலைவர்கள் கூட்டணியில இருக்காங்கங்கறீங்க. முஸ்லிம் சமூகமே அப்படிதான் இருக்குன்ற. நீங்க தலைவர்கள் புதுசுலாம் கிடையாது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம். இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு தவறு ஒரு இஸ்லாத்துல வந்து ஒரு வழிமுறை இருக்கு. ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியன் சகோதரன் சொல்றாங்க. அந்த வழிமுறை இருக்கு. இவங்க என்ன பண்ணணும்? ஆமா, முஸ்லீமுக்கு எதிராக வந்து இந்த அரசு செயல்படுது அப்படின்னா அப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள் எதுக்குன்னு கேட்குறேன்னா, அது நீங்க வந்து இங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இதோ ஒரு மனித உரிமை பிரச்சனையோ பாருங்க. ஏதோ ஒரு மனித உரிமை சார்ந்த பிரச்சனையா பாருங்க. சார் அந்த 2 எம்எல்ஏ இப்போ ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டாந்து உபாசாட்டத்தை உள்ள உட்கார சொல்லி இல்ல கைது பண்ண சொல்ல ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலாம். அது தெரிவிச்சுட்டு தானே இருக்காங்க. முதல்வர்கிட்ட இப்போ அவர் மேல தவறு இல்லை, இது வந்து லாங் டைம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு அப்படின்னா இதுக்கு எதிராக பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம அதுல வரக்கூடிய நிறைய கேள்விகள் என்னன்னா, இங்க நடப்பதெல்லாம் இந்த முதல்வருக்கு தெரியுமா என்பது தெரியல. ஏன்னா உபா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கொண்டு முதல்வருக்கு தெரியலனாலும் அதை கொண்டு போய் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போன கடமை வந்து இருக்குல்ல. ஆமா, அதை இந்த தலைவர்கள் செய்யணும். நீங்க ஒரு எம்எல்ஏவால என்ன நடக்குது? இல்ல, எம்எல்ஏன்னு விட்டுருங்க, அவர் ஒரு லாங் டைம் கூட்டணியில இருக்காரு. பல அரசியல், அதாவது பல ஆண்டுகால மூத்த அரசியல்வாதிகள். அவரு பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டாரா? எப்ப கேட்பாரு? சட்டப்பேரவை நடக்கணும். சட்டப்பேரவையில இல்ல தனிப்பட்ட முறையில திருமணத்துக்கு போய் பத்திரிகை வைக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய் முதல்வரை பாக்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சமூகத்துக்கு பாதிப்புங்கிறீங்க. அந்த சமுதாயத்துக்கு பாதிப்புனா அதுல போய் அவரை போய் பார்க்க வேண்டிய தேவை
தேவை இருக்கிறப்ப ஏன் நிக்க மாட்டாங்கன்னா கேள்வி வருது. பண்ணுவோம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா ஒரு 2 எம்எல்ஏக்கள் வந்து தனிப்பட்ட இதே விசிகா வன்னியரசு திருமாவளவன் தலைமையில உபா சட்டத்தை பத்தி தொடர்ந்து 23-22 ஆண்டுகள்ல வள்ளூர் கோட்டத்துல போராட்டம் நடத்திருக்காங்க. சரி, இப்ப விசிகா தலைவரே இது சம்பந்தமா ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. இதை எப்படி பாக்குறதுன்னு நான் கேக்குறேன். அதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திராவிட இயக்கம் அப்ப இங்க தவறு. இப்போ ஒரு தலைவர் எடுத்த உடனே ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியாது. அலசி ஆராய்ந்து அதுல சரியா தவறான்னு பார்த்துதான் திருமாவளவன்லாம் அறிக்கை கொடுப்பாரு. இப்போ அவரே இந்த சட்டத்தை கடுமையா எதிர்த்தவர். இதே சட்டம் ஏடிஎஸ் வந்து கொண்டு வரப்படுது. அப்ப இதை பத்தி ஏன் திருமாவே பேசலன்னு நான் கேட்கிறேன். சொல்ல வரேன், இங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி இங்க திமுக என்பது இந்த கட்சி, இந்த அரசு இருக்கு இல்லையா, இந்த அரசை ஆதரித்தவர்கள் எல்லாமே எதற்காக ஆதரித்தாங்கன்னா பிஜேபியை தவிர்க்க வராம பார்க்கணும், இதுதான் நோக்கம். எடப்பாடி என்பது கூட நெக்ஸ்ட். எடப்பாடி வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்ததுனால அதிமுக அந்த பிஜேபி கூட்டணி எதிர்த்தாங்க. இப்ப நாம ஆதரித்து வந்த ஒரு அரசை எப்படி நாம எதிர்ப்பதுன்றதான் நிலைமை. ரெண்டாவது, இந்த அரசுக்கு எந்த வகையான ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா எப்படியாவது இந்த நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கு. ஆளுநர் ரவி மூலமாக இந்த அரசுக்கு தொடர் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது நாமளும் இந்த நெருக்கடியை கொடுக்கணுமா அப்படின்றத இவர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு அடி விழல, அடி வாங்கினது தான் வழி தெரியும். அப்ப தொடர்ந்து கைது ஆகிட்டே இருந்தா விட்டுருவாங்களா? தொடர்ந்து கைது நடந்துட்டு நம்ம பிரஷர் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்ண முடியுன்றீங்க? இப்ப இது மக்கள் திரளா மாறாத வரைக்கும் நீங்க இந்த திருமாவளவன் பேசினாரானா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து வன்னிய அரசு வந்து நேற்று எங்களாண்டு தொடர்பு கொண்டாரு, அது என்ன மேட்டர்னு சொல்லுங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அவங்க நபர்கள் பேசுறாங்க. கவலை இல்லாமலாம் யாரும் இல்ல. இங்க நீங்க சொல்லக்கூடிய சமுதாயத்தின் 2 எம்எல்ஏக்கள் கவலை இல்லாம இருப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நம்மளே இவ்வளவு கவலை கொண்டு வரணும். நானும் பேசுற மாதிரி ஒரு எம்எல்ஏ பேச முடியாது. நீங்களும் நானும் பேசும்போது ஒரு அரசுல அங்கம் வகித்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்களும் நானும் பேசும்போது ரோட்ல உட்காந்து கத்த முடியாது. ஊடகத்தை உட்காந்துலாம் நீங்களும் நானும் பேச முடியாது. அவருக்கு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி நடக்கும். அது என்பது அவர்களே நாடலாம். ஒரு நிமிடம், இது நடக்கலை என்பதெல்லாம் என்னமோ வந்து சமுதாயத்தின் எம்எல்ஏக்கள் வந்து சொந்த அரசு தரக்கூடிய சலுகையில வந்து சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க நினைச்சிட்டீங்க. அப்படிலாம் இங்க வாழல. அப்படிலாம் இங்க வாழல. எல்லா வேலையும் செய்யறாங்க. இதுல கொஞ்சம் ஆர்வம் வேணும்னு தான் நான் சொல்றேன். அது அவர்களால சக்திக்குட்பதுதான் அவங்க செய்ய முடியும். நம்ம பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு எம்எல்ஏவால என்ன செய்ய முடியும்னா அதான் செய்ய முடியும். அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இவர்கள் இருப்பது ஏதோ அப்படின்னு கொடுத்த ஒரு எம்எல்ஏ சீட்டு தான். இது ரொம்ப அதிகாரத்தோட பவர்ஃபுல்லான எம்எல்ஏ சீட்டு கிடையாது. இவர் நின்று ஜெயித்திருப்பது அந்த கட்சியோட சின்னதான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல இந்த மாதிரி இப்ப நான் என்ன கேட்கிறேன், சிஏக்கு என்ஆர்சி போராட்டத்துக்கு இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய தலைவர்கள் ஒண்ணு நினைச்சாங்கல்ல. என்ஆர்சி போராட்டம் என்பது அது ஒரு இல்ல நான் கேட்கிறேன் உங்களுக்கு, நான் கேள்வி சொல்றேன். அது ஒரு தன்னெழுச்சி போராட்டம். முதல்ல புரிஞ்சுக்கணும். தலைவர்கள் எல்லாம் ஒன்னா உடனே இல்ல, தலைவர்கள் தன்னெழுச்சி போராட்டம் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒற்றுமையா இருக்கிறோங்கிற ஒரு பலத்தை காமிச்சாங்க. தலைவர்கள் உடனே வந்து களத்துல வந்து எந்த தலைவரும் நிக்கல. அதுல மக்களோட தன்னெழுச்சி போராட்டங்கள் பார்த்தாங்க. தொடர்ந்து அங்கங்க இயக்கங்கள் எங்களை மாதிரியான செயற்பாட்டாளர், எங்களை மாதிரி சின்ன சின்ன அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அங்க அந்த போராட்டங்களை முன்னெடுத்து மக்களோட ஒரு கருத்தியலா கொண்டு போனோம். இது மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஈவன் சொன்ன போனா சட்டம் பாஸ் பண்ணி 1 மாசம் டெல்லியில போராடி இருந்தாங்க மக்கள். ஜாமியா மில்லியா இஸ்லாமிய கல்லூரி மாணவர்கள் 1 மாதம் போராடிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமும் ஸ்டார்ட் பண்ணலையே. 1 மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக நாங்கள் எங்கள் அமைப்பின் சார்பாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி நாங்கள் இங்கே போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதன் பிறகுதான் ஆளுங்கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. அப்போ மக்கள் போராட்டங்களின் மூலமாக தான் ஒரு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஜமாத் உலமா இருந்தாலும் சரி, மற்ற இயக்கங்களுக்கும் ஒரு அழுத்தம் உருவாகி அதுக்கு பிறகு அவங்க ரோட்டுக்கு வருவாங்க. அப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இன்னைக்கு மன்சூர், நாளைக்கு யாசிர், 4 நாளைக்கு கவுசு. நீங்க தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை கேள்வியே கேட்காம நீங்க கண்மூடித்தனமா ஆதரித்து கொண்டிருந்தீங்க சொன்னா இதுதான் நடக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்குல்ல. இதை நீங்க தொடர்ந்து மக்கள் பேசணும் இல்ல, நீங்க தொடர்ந்து மக்கள் பேசணும் இல்ல. ஏன்னா இப்ப நீங்க நடந்திருக்கூடிய விஷயம் நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க, பெரும்பாலான ஊடகத்திலே வராத ஒரு விஷயம் யாருக்கு தெரியும். இப்ப இதை பேசுறதுக்கு எத்தனை ஊடகங்கள் தயாரா இருக்கு? ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம்னா வந்து இப்ப இந்த உபா சட்டத்துல முஸ்லீம்களை கைது செய்த காரணம் என்னன்னா, ஆமாப்பா அவர் செஞ்சிருப்பாரு. ஏன்னா ஈஸியா ஒரு முஸ்லீமை தீவிரவாதின்னு சொல்லிட்டா எந்த வாய்களும் பேசாது. எப்படி வந்து அயோக்கியின் கடைசி புகழம் தேசபக்தின்னு சொல்றோமோ, இது தேசபக்திக்கு எதிரானது, தேசத்துக்கு எதிரானதுன்னு சொன்னா யாரும் பேச மாட்டோம். இது ராணுவத்திற்கு எதிரானதுன்னு சொன்னா யாரும் பேச மாட்டோம். நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்தா அந்த நீதிபதிக்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து நீதிமன்றம் அவமதிப்புனா யாரும் பேச மாட்டோம் இல்லையா? அப்படி
நீங்க ஒரு தலித்தை பிடித்து சுட்டு கொண்டுட்டு இவர் நக்சலைட்டுன்னு சொல்ல யாரும் பேச மாட்டோம். ஒரு இடதுசாரி தோழரை பிடித்து நீங்க சுட்டு கொண்டுட்டு இவர் மாவோயிஸ்ட்னு சொன்னா யாரும் பேச மாட்டோம். அப்படி ஒரு முஸ்லீம் மீது நீங்க யுஏபிஏ சட்டங்களை போட்டு சிறையை அடுத்துறீங்க சொன்னா யாரும் பேச மாட்டாங்க. இது ஒரு பொது உளவியல் இங்க இருக்கு. இந்த உளவியலை தகர்க்கணும் முதல்ல. அப்ப இந்த உளவியலை உளவியல், இந்த கருத்தியல், இதற்கான ஒரு அவேர்னஸும் கொண்டு வரணும்ல. அதுக்குதான் நம்ம கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். இல்ல அதுதான் சொல்லுறேன். இதையாவது அவேர்னஸ் ஆவது தொடர்ந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உபா சட்டத்துக்கு எதிராக ஏடிஎஸ்க்கு எதிராக திருமாவளவன் தொடர்ந்து போராட்டி இருக்காரு நீங்க சொல்றீங்க. இது தொடர்ந்து எல்லா இயக்கமும் செஞ்சுட்டு தானே இருக்கு. இல்ல நான் குறிப்பா சொல்றது வந்து இங்க டார்கெட்டே வந்து இஸ்லாமியர்கள். அப்ப இஸ்லாமிய தலைவர்கள் இதை முன்னெடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர்களோட சக்திக்கு உட்பட்டு எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றேன். ஆனா இங்க நமக்கு எதிரான சக்திகள் இன்னும் வளமா இன்னும் ரொம்ப அசுர பலத்தோட இருக்கு. அப்ப இந்த அசுர பலத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பாதுகாக்கல. ஏன்னா இந்த பியூரோக்ராட்ஸ் இந்த அரசு கட்டுப்பாட்டுல இல்ல. இந்த 3 வருஷமுமே இஸ்லாமியர்களுக்கு திமுக எதுவும் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டுக்கு? என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு? திட்டங்கள் என்ன திட்டம்? ஏகப்பட்ட திட்டங்கள். தமிழ்நாட்டுல எந்த சமூகம் அமைதியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல 240 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரே மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் 240 கொலை நடந்திருக்கு. 75 நாட்கள் 65 கொலை நடந்திருக்கு. லாக்அப் டெத் கடந்த ஓராண்ட 120 லாக்அப் டெத் நடந்திருக்கு. வன்னியர்களுக்கான 10.5% வேணும்னு சொல்லி அந்த மக்கள் போராடிட்டு இருக்கான். தலித்துகள் வந்து வேங்கை வாசல்ல தண்ணி தொட்டில பீ கலந்த விட்ட விஷயத்துல இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. 2 வருஷமா நாரிட்டு இருக்கு. தலித்துகள் இன்னும் அந்த மன உளைச்சல் வாழ்ந்துட்டு இருக்கான். அரசு ஊழியர்களுக்கு வந்து இங்க வந்து நீங்க வந்து அவர்களுக்கு தர வேண்டிய ஓய்வூதியங்கள் கொடுக்காம அவரோட பணிகளை வந்து நீங்க 58 வயசுல நீங்க 60 வயசு வரைக்கும் உயர்த்திட்டே போறீங்க. அப்ப திமுக அரசு வந்து சிறப்பா செயல்படல என்பதுதான். இப்ப இதெல்லாம் மறைக்கணும். இப்ப எப்படி எந்த சமூகம் அமைதியா இல்லைன்னு சொன்னா அப்ப மத்தியில பாஜக எடுக்கிற இந்த மாதிரி விளம்பரம் முன்னெடுப்பாளர்களை திமுக செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கலாம் செய்யல. ஆணித்தரமா சொல்றேன். அவர் ஒரு பெரிய மகாராஜானா இவரு குறுநில மன்னர். இவரு புரியுங்களா? எந்த தமிழ்நாட்டுல எந்த திட்டம் நீங்க வந்து பெண்களுக்கு இலவச பஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான திட்டம். இதான் நீங்க சிறப்பான திட்டம் பேசுவீங்களா? ஒரு அமைதியா உங்க நாட்டு மக்கள் வாழ வேண்டாமா? ஒரு சமூகம் பதட்டத்திலே கலாச்சாரமும் அதிகமா தான் இருக்கு. ஆமா, ஒரு சமூகம் பதட்டத்தோட வாழ வைப்பீங்களா நீங்க? கேக்குறேன். முடியாது, பண்ணக்கூடாது. அப்ப இது எப்படி ஒரு திராவிட மண்டல அரசுன்ற? நீங்க தொடர்ந்து என்னைக்கு எவன் வீட்டுல வந்து எண்ணெய் வரும்னு தெரியல தமிழ்நாட்டுல. என்னைக்கு யாரை எந்த முஸ்லீமை பிடிச்சி நீங்க வந்து யூஏபியில அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. எவன் கஞ்சா சாப்பிட்டு வந்து எந்த காவலரை வந்து குத்தி கொள்வான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு நடந்துட்டு ரோட்ல காவலர்களுக்கும் கஞ்சா குடிகளுக்கு தான் தொடர்ந்து தகராறு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சுவடு மன்சூருக்கும் மகன்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்களா நீங்க? அதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்றது கைது செய்யப்பட்டு இருக்காங்க இல்லையா, இவர் தான் சொல்லணும். ஆனால் கைதுக்கான அடிப்படையா நமக்கு வந்த தகவல் பொறுக்கும் அவருடைய ஒரு மகன் தொடர்ந்து யூடியூப்ல வந்து சர்வதேச அரசை அமைப்பதை குறித்து பேசினார் என்பதுதான். அந்த புகார் கூட யாரோ ஒருத்தரெல்லாம் புகாரெல்லாம் கொடுக்கல. ஒரு காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் நான் வந்து உட்காந்து அப்படியே யூடியூப்பை பார்த்துட்டு இருந்தேன், இவர் வந்து பேசினாரு. இவர் பேசும்போது இது வந்து ஜனநாயக எதிரா தெரியுது, இது வந்து ஒரு சர்வதேச அரசை வந்து அமைப்பெல்லாம் சொல்றாரு அப்படின்றதான் கம்ப்ளைண்ட். அப்ப இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படை பிரைம் ஆஃபீஸ் ஒரு சைபர் கிரைம். அது இந்த கைதுக்கான அடிப்படை ஒரு சைபர் கிரைம். நீங்க அவர் சைபர் கிரைம்ல வந்து அரெஸ்ட் பண்ணி சைபர் கிரைம் போலீஸ் விசாரிச்சு உண்மையிலேயே அவருக்கு வந்து சர்வதேச தொடர்புகள் இருக்கு, உண்மையிலேயே அவருக்கு தடை செய்யப்பட்ட அமைப்புகளோட தொடர்பு யூடியூப்ல பேசக்கூடிய நபரை மட்டும் கைது செஞ்சிருக்கலாமே. இதுக்கு அதுதான் நடக்கணும். இப்ப நான் பேசிட்டு போனா இப்போ அதான் தொடர்ந்து அந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் பேசினா நீங்க ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்றீங்க. சவுக்கு சங்கர் பேசுறது ஃபெலிக்ஸ் எப்படி பொறுப்பாவாரு? அப்படி பையன் ஒரு தவறு செய்ததா, பையன் தவறு இல்ல சொல்ல முடியாது. அவர் பேசி இருக்கிறதா தகவல் இது இருக்கும். ஏன்னா இது நிரூபிக்கப்படல. ஏன்னா 78% வழக்கில் இதுல வந்து என்ஐஏ விசாரணை எடுக்க போறாங்க. மற்ற விசாரணைக்கும் இந்த விசாரணைக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும்? அதாவது பொதுவா வந்து இது ஒரு லாங் டைம் விடுதலை இருக்கு. பொதுவா வந்து காவல்துறை ஒரு வழக்கில் ஒரு கைது செய்துன்னு சொன்னா அதிகபட்சம் 3 மாதங்களுக்குள்ளாக அவருக்கு பிணை கிடைக்கும். அவருக்கு எல்லா வகையான சட்ட உதவிகளும் கிடைக்கும். அவர் வந்து பிணையில இருந்து வெளியே வந்து தனக்கான சட்ட ரீதியான போராட்டங்களுக்கான அவர் வந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். 3 மாதங்கள் என்பது அதிகபட்சம் 4 மாதங்களுக்காக இந்த காவல்துறை சார்ஜ் ஷீட் வந்து நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணணும், நீதிமன்ற விசாரணை கொண்டு வரணும்.
ஆனா என்ஐஏ பொறுத்த வரைக்கும் இவர் எந்த வகையான எந்த ஒரு துரும்பியும் நகர்த்தாம 2 ஆண்டு 3 ஆண்டுகள் தடுப்பு சிறையிலே வைப்பாங்க. அவருக்கான சட்ட ரீதியான போராட்டத்துக்கு கூட அனுமதி கிடைக்காதீங்க. ஒரு வழக்கறிஞரை கொண்டு வந்து நீங்க அவருக்காக வாதாடணும்னு சொன்னா தமிழ்நாட்டுல வழக்கறிஞர் நமக்கு இல்ல. என்ஐஏ போன்ற வழக்கு அப்படி ஒரு வழக்கறிஞர் கூட இருக்காங்க. அவர்களும் அச்சுறுத்தப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா அப்பாஸ் சொல்லி மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். அவர் என்ன வழக்கு பார்த்திருந்தாரு? என்ஐஏ வழக்கு தான் பார்த்திருந்தாரு. கடைசியில் இந்த போலீஸ் என்ன பண்ணுச்சு? அவர் மேலே என்ஐஏ போட்டது. அப்ப நீங்க படிச்சா பிரச்சனை. என்னோட வழக்கை இங்க யாரும் எடுத்து விசாரிக்க மாட்டாங்க, நானே படிச்சு நானே வழக்கறிஞர் ஆகலாம்னு சொன்னா நீங்க படிக்க விட மாட்டீங்க. நான் படிச்சு ஒரு அரசு அதிகாரியா போனா நீங்க வந்து உடனே வந்து யூபிஎஸ்சி ஜிஹாதுன்னு பேசுவீங்க. நான் உழைச்சி ஒரு 600 ஸ்கொயர் எனக்கு வீடு தர மாட்டீங்க சென்னையில, அதை குறித்து இங்க யாரும் பேச மாட்டீங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அதை விட பல மடங்கு இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்படுது. அதுதானே சச்சார் கமிஷனோட அறிக்கை. இல்ல பாதிக்கப்பட்டு இருக்கான்னு ஆமான்றது தானே. இப்ப இதை நான் சொல்லல, நீதிபதி சச்சார் கமிஷன் சொன்னது. தலித்களை விட இந்தியாவில் வந்து முஸ்லிம்கள் ரொம்ப வந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்ன தங்கி இருக்காங்கன்றது. இங்க பிரச்சனை கல்வியிலும் பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, சமூக பாதுகாப்பிலும் இந்த சமூகம் ரொம்ப வாழ்றதே இங்க பிரச்சனையா இருக்கு. புரியுங்களா? ஒவ்வொரு நாளும் முஸ்லிம் சமூகம் பதட்டத்தோட தான் இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்கு. துரதிருஷ்டவசமா அது இனி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. என்ன தீவிரவாதின்னு சொல்லிட்டு எவனும் கேட்க மாட்டான். தீவிரவாதி சொல்ல யாரும் பேச மாட்டாங்க. நீங்க வந்து ஃபெலிக்ஸ் படுகொலை இருக்கு இல்லையா, சாத்தான் குலத்துடைய அந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க பேசும். ஆனா அதே ஒரு முஸ்லீம் வந்து சிறையில அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தாலும் யாரும் பேச மாட்டாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. இதான் புது உளவியலா இங்க இருக்கு. ஏன்னா ஒரு தீவிரவாதி. இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகி ஒரு நபர் செத்து போனார். காவல்துறை சிறப்பா விசாரித்து உடனே சைலேந்திர பாபா ஒரு டிஜிபியாக இருக்கும்போது உடனே கோயம்புத்தூருக்கு போய் சென்சிட்டிவ் வந்து குறைச்சாரு. உடனே விசாரிச்சு பை அவர் டு அவர் ஒவ்வொரு மணி நேரமும் அப்டேட் கொடுத்தாரு. உடனே இந்த அரசு என்ன பண்ணுச்சு? தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருந்தா இந்நேரம் அந்த கேஸை முடிச்சு அந்த அது உண்மையிலேயே வந்து பிளாஸ்டா இல்ல வந்து அது விபத்தான்றதை நிரூபிச்சிருப்பாங்க. உடனே இந்த அரசுக்கு வந்து அண்ணாமலையோட ப்ரெஷரு உடனே என்ன பண்ணாங்க? தூக்கி வந்து என்ஐஏகளை கொடுத்தாங்க. முதலமைச்சரோட தொகுதி கொளத்தூர்ல வந்து ஒரு பிளாஸ்ட் ஒன்னாயி ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து 12ஆம் வகுப்பு மாணவன் செத்து போனானே, அதை குறித்து எந்த ஊடகம் பேசுச்சு? இங்க சிலிண்டர் வெடிச்சா தீவிரவாத இயக்கம், ஒரு வேதி பொருட்கள் சொல்றாங்க. அது சாதாரணமா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு ஒரு தற்காலிக விசாரணையாவது நடத்திருக்கணும்ங்கிறீங்க நீங்க. அதான் செஞ்சிருக்கணும். நீங்க அந்த மாதிரி அந்த கோணத்துல கொண்டு போறீங்களா? நீங்க ஒரு முஸ்லீம் கார் ஓட்டிட்டு போய் பை ஆக்சிடென்டா இல்ல கோயம்புத்தூர்ல கேஸ் வெடிப்பு அப்படின்னா ஜமாத்தார்களே முன் வந்து அதை குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. அப்படிதானே நீங்க உளவியல் உருவாக்குறீங்க. அந்த பொது உளவியல் கூட முஸ்லீமும் அடங்கிடுறான்ல. இப்ப இந்த விஷயத்திலே எவ்வளவு பேர் பேச தயாரு? ஏன்னா பயம். இப்ப நான் பேசிட்டு போறேன் இல்லையா, வீடியோ நீங்க போட்ட உடனே எனக்கு 10 பேர் ஃபோன் பண்ணாங்க, இதெல்லாம் பேசாதயா நீ, உன் வீட்டுக்கு எண்ணெய் வந்துடும், உன் வீட்டுக்கு யூஏபியை போட்டுருவாங்கயா இப்படின்னு என்னை சார்ந்த இந்த சமூகத்துல நீங்க தலைவர் சொல்லக்கூடிய நபர்களே என்னையே பேசுவாங்க. இல்ல நாம அனுபவிச்சுதான் பேசிட்டு இருக்கோம் இந்த சமூகத்தைக்காக. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அப்படிதான் இவர் இந்த சமூகத்தை வந்து பயப்படுத்தி வைத்திருக்கு இந்த ஆளும் வர்க்கம். புரியுங்களா? அப்ப அங்க இப்ப ஏன் வந்து ஒரு ஜமிஷா முபீன் போன கார் வெடித்து இறந்தா நீங்க உடனே அது எண்ணெய் விசாரணைக்கு உட்படுத்துறீங்க. இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல. 3 நாள் 4 நாட்கள்ல தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடித்த அளவுக்கு எதுவுமே கேஸ்ல வந்து அப்டேட் ஆனது தெரியல. அதிகபட்சம் என்னன்னா இன்னொரு 10 பேரை எண்ணெய் அரெஸ்ட் பண்ணிருக்கு. விசாரணை பண்ணி இன்னும் 10 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கு. இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா ரைடு போச்சு. எல்லாரையும் மன உளைச்சல் உண்டு பண்ணி இந்த முஸ்லீம் சமூகத்தின் மீதான ஏற்கனவே ஒரு கரை இருந்தது. 98 வெடிப்புக்கு பிறகு முஸ்லிம்கள் மீதான ஒரு கரை ஒரு நல்ல ஒரு விஷயமாக நாளாக மக்கள் அதை மறந்து போய் அது வந்து தவறுன்னு சொல்லி ஆகி அவர்கள் அந்த குற்றத்தில் கைது செய்யப்பட்டவர்களும் பெரும்பாலானவர் விடுவிக்க செய்யப்பட்ட ஒரு அமைதியான சூழல்ல தமிழ்நாடு வாழ்ந்துருக்கிற சூழல்ல திரும்ப நீங்க இந்த முஸ்லீம் சமூகத்தின் மீது தீவிரவாத பட்டத்தை போடுறீங்க. அப்ப இது இந்த அரசனுடைய கையாளாத்தனத்தை மறைப்பதற்கும் ஏன் இது ஏடிஎஸ் கொண்டு வரான்னு நம்ம பார்க்கணும். கேரளாவில் வந்து நக்சல் ஒழிப்பு படைன்னு ஒன்று இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. நக்சல் ஒழிப்பு படை, நக்சல்லாம் இங்க பெருசாலாம் இல்லை, ஏதோ சிலர் இருப்பாங்க. அவர்களும் இங்க ஆயுதம் தாங்கிய போராட்டம்லாம் இல்லை. பல நக்சல் இயக்கங்கள் வந்து ஜனநாயகம் தான் சரின்னு சொல்லி இந்த ஓட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க.
ஏன்னா இந்தியா ஆயுத போராட்டங்களை எங்கேயுமே இல்ல பெருமளவு இல்ல, பெருமளவு அந்த செய்தியை உலக அளவிலேயே ஆயுதங்களால் எங்கேயும் அமைதி நிலவனாக வந்து வரலாறு இல்லை, சரித்திரமே இல்ல. ஜனநாயகத்தின் மூலமாக, பேச்சுவார்த்தையின் மூலமாக, விட்டு கொடுத்தலின் மூலமாக தான் இங்க உலகம் முழுக்க அமைதி நிலவி இருக்கு. அப்ப ஆயுதத்தின் மூலம் எங்கேயுமே அமைதி வராதுன்றது நம்ம கண்கூட தெரிகிற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பல நக்சல் அமைப்புகளே வந்து என்ன பண்றாங்கன்னா ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் பண்ணிட்டு இன்னைக்கு ஜனநாயகத்தின் பக்கம் வந்துட்டாங்க. ஆனாலும் கூட கேரளால தொடர்ந்து என்கவுண்டர் நடக்கும். இவர் நக்சல் அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் நடக்கும். அவர் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது, அவருக்கு 90 வயசு இருக்கும், உடனே அவரை சுட்டு கொண்டுட்டு இவர் நக்சல் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன் இது நடக்குதுன்னா ஒன்றிய அரசு அதிகமான நிதி இத்தகைய விஷயங்களுக்கு செலவு செய்யுது. ஒன்றிய அரசு நிதி வந்து தீவிரவாதத்தை தடுக்கணும், நக்சல் ஒழிப்பு, பயங்கரவாத ஒழிப்புன்ற பேர்ல பெரிய நிதியை வந்து இந்த அரசுக்கு ஒதுக்குது. அந்த நிதியை வாங்குவதற்காகவே இந்த அரசுகள் என்கவுண்டர் செய்யுதுன்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கு. பாருங்க, எங்க ஊர்ல வந்து நிறைய வந்து நக்சல் இருக்காங்க, எங்களுக்கு நிதி வேணும்னு சொல்லி அந்த நிதியிலேருந்து இவர் வாங்கி இவர் வேற சில விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இவர் அந்த நிதி வாங்கணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து நக்சலுக்கான வேலை இல்லாதனால இங்க நக்சல் ஒழிப்பு படையில ஒன்றிய பல நிதியை கொடுக்காம தானே இருக்கு. அதாவது என்ன நிதி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது அவங்களோட அரசியல். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக விரும்பல, அந்த அரசியலுக்கும் நம்ம போக விரும்பல. அது நமக்கு தேவையில்லாத அரசியல். அதை நம்ம பேசினா வந்து பல உண்மைகள் வெளியே வர வேண்டியது இருக்கும். அந்த உண்மைகள் வந்து அவங்களோட போகட்டும், நமக்கு தேவை. நம்ம இந்த விஷயத்த வரைக்கும் பேசணும்னு சொன்னா அப்ப பயங்கரவாதத்தை ஒழிக்கணுன்ற பேர்ல ஒன்றிய அரசோட ஒரு பெரும் நிதியை வாங்கணும். அதற்கு இந்த ஏடிஎஸ் போன்ற அமைப்புகளை இங்க உருவாக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறை சிறப்பா இருக்கும்போது ஏடிஎஸ் தேவையில்லை என்பது நம்மளுடைய கருத்தா இருக்கு. மாநிலத்தரமான கருத்து. தமிழ்நாடு இந்த சோடு மன்சூருடைய அந்த வழக்குல அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல அடுத்த கட்டமா நாங்க என்ன பண்றோம், இல்ல அடுத்த கட்டமா உங்களுடைய பொதுவா வந்து வழக்குல பொதுவா இந்த கைதை தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஜனநாயக அமைப்புகள் கண்டிச்சிருக்கு. இப்ப இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ல, அதாவது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு. அதுதான் பிரச்சனை. இந்த என்ஐஏ வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டது இல்லையா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்வதற்கு முன்பு ஜார்க்கண்ட் நினைக்கிறேன், ஜார்க்கண்ட்ல தடை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாநிலங்களில் தடை செய்யப்பட்டது, ஜார்க்கண்ட்ல மட்டும் தடை செய்யப்பட்டது. அப்ப இதே சென்னையில போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அதுல பேசின பல தலைவர்கள் நானும் பாப்புலர் ஃப்ரண்ட் தான், என்னை கைது செய்து பார், தமிழ்நாடு குஜராத்தாக தமிழ்நாடு காஷ்மீராக மாறும்னா பேசினாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பேசினாங்க. அகில இந்திய அளவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட பிறகு அவரோட தலைவர்கள் ஒருத்தர் கூட பேசல. இன்னைக்கு அவரோட தலைவர் அவ்வளவு சித்திரவதை வந்து அனுபவிக்கிறாங்க. ஸ்டான் சாமியை குறித்து இங்க பேசியது, சையதை குறித்து இங்க பேசுவதற்கு யாரும் ரெடி இல்லை. புரியுங்களா? அப்ப அத்தகைய சூழல் இங்க இருக்கும் பொழுது இன்னைக்கு மன்சூருடைய கைதை இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜனநாயக சக்திகள் கண்டிச்சிருக்காங்க. இந்த வழக்கு தவறு, அவர் பையன் பேசினாருன்னா அவர் பையனை நீங்க கைது செய்யுங்க, விசாரணை நடத்துங்க. அதுவும் சைபர் கிரைம் பொழுது நீங்க சைபர் கிரைம்ல தான் முதல்ல கேஸ் போட்டுருக்கணும். சைபர் கிரைம்ல அவர் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்போட தொடர்பில் இருக்காருன்னு சொன்னா நீங்க அவர் மேலே வழக்கு போடுங்கன்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா எடுத்த உடனே நீங்க வந்து உபா சட்டம் போட்டது என்பது இது ஒரு புதுசா இருக்கு. தமிழகத்துடைய நடைமுறையில இது ஒரு புதுமையான ஒரு வழக்கா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு அமைப்புகள் இது குறித்து இங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க கூடிய விரைவில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதாகவும் இருக்கு. தொடர்ந்து இந்த கைதை குறித்து நாங்க வந்து வாட்ச் பண்ணுவோம். நீதிமன்றம் மூலம் தான் இதை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். நீதிமன்றம் மூலியமாக எதிர்கொள்வதற்கு, ஏன்னா இப்போ அவங்க பசங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு யாரு நீதி வழக்கை பார்க்கறாங்கன்னா யாரும் தெரியல. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் பரவலா இருக்காங்க. நிறைய இங்க வந்து மனித உரிமை செயல்பாட்டாளர் இருக்காங்க. காவல்துறை மரணங்களுக்கு எதிராக அதை வாட்ச் பண்ணக்கூடிய நிறைய அமைப்புகள் இங்க இருக்கு. அவரெல்லாம் வந்து கூடி நாங்க கூடிய பேசவும் இருக்கோம். கூடிய பேசிட்டு இது எப்படி சட்ட ரீதியாக இது எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைகள் செய்து நம்ம வந்து அதுக்கான முடிவுகள். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எழுதியமைக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.